நம்ம திருவள்ளுவர் இருக்காரு, ஒரு வில்லங்கமான ஆளுங்க. நேத்து உன் உடம்புல என்னடா இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன் என் உடம்புல உயிர் இருக்குன்னு. அந்த உயிரை வச்சுக்கிட்டு தானே நீ இந்த ஆட்டம் போடுற, இங்கே ஓடுற அங்கே ஓடுற, இதை சம்பாதிக்கிற அதை சம்பாதிக்கிற, இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடுனாரு. வள்ளுவரை நிறுத்துங்க, என்ன ஏன் இப்படி ஓட்டுறீங்கன்னு கேட்டேன். அது இல்லடா, உன் உடம்புல அந்த உயிர் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி நீ என்னென்னமோ செய்யற. ஆனா அந்த உயிருக்கு ஏதாவது சம்பளம் போட்டு கொடுத்தியா, போனஸ் கொடுத்தியா, இன்கிரிமெண்ட் கொடுத்தியா, லம்சம் கொடுத்தியான்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. என்ன வள்ளுவருக்கு மர கலந்து போச்சோ அப்படின்ட்டு. என்ன வள்ளுவரை சொல்றீங்க? உயிருங்கிறது ஒரு ஆவி, அதுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? அது என்ன மாதிரி ஒரு மனிதனாக இருந்தால் அந்த உயிர் எனக்கு செஞ்ச நன்மைகளுக்காக என் சொத்துல பாதியை எழுதி வச்சிருவோம் வள்ளுவரை. ஆனா பாருங்க, அது வெறும் ஆவி அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு. அது தப்புடா, நீ உன்னுடைய உயிருக்கு ஊதியம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டாருங்க. நான் சொன்னேன், வள்ளுவரை நீங்க சொல்லிவிட்டீங்க, நோ அப்ஜெக்ஷன், எம்போட்டு கொடுக்கணும்னு சொல்லுங்க, ஒரே செக்கா எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு. வள்ளுவர் சொன்னாரு, உன்னோட உசுரை வச்சுத்தானே நீ 4 காசு சம்பாதிக்கிற. அந்த சம்பாத்தியத்தில் 4 பேருக்கு உதவி பண்ணலாம்ல, சேரிட்டி பண்ணலாம்ல, ஈகை செய்யலாம்ல. அப்படி நீ 4 பேருக்கு ஈகை செஞ்சினா 400 பேர் உன்னை வாழ்த்துவான்ல. அந்த வாழ்த்துகின்ற வாழ்வியல் இருக்கு பத்தியா, அந்த வாழ்வியல் தான் உன் உயிருக்கு நீ கொடுக்கின்ற ஊதியம். இதை தவிர நீ வேறு எதை ஊதியமாக கொடுத்தாலும் உன் உசுறு ஏத்துக்காது. ஈதலும் இசைபட வாழ்தலும் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகின்ற ஒரு வாழ்வியல் தான் உன் உயிருக்கு நீ கொடுக்கின்ற ஊதியம். அந்த ஊதியத்தை நீ கொடுக்க தவறினால் உன் உசுறு உன்னை விட்டு போயிடும். அந்த வாழ்வியலை வாழாத சில மனிதர்கள் உயிரோடு தான் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் செத்தாருள் வைக்கப்படும் என்கிறார் திருவள்ளுவர். அதனாலங்க திருவள்ளுவர் சொன்னபடி என்னுடைய உசுருக்கு ஊதியம் கொடுக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க